நம்ம திமுக கட்சி பெண்களை எம்பவர் பண்ணுற ஒரு கட்சி. தாய்மாமன் சீர் கொடுத்துட்டு சீரா இருன்னு சொல்லாமல் பெண்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள், தோழி விடுதி திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் சிரிக்கணும், பெண்கள் சிந்திக்கணும், பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம்னு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தமிழ்நாடு நம்ம திமுக கவர்மெண்ட்ல மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? ஆர் லீடர் இஸ் அன் எத்திக்கல் லீடர். நம்ம தலைவர் ஒரு கண்ணியமான தலைவர். ஜெயிக்காத இடத்துல கூட போய் நன்றி சொன்ன தலைவர். கொரோனா டைம்ல தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம மக்களுக்காக மக்களை சந்திச்ச ஒரு தலைவர். He is a leader with a strong vision. உதய் சாரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ண, நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜியோடு இருந்தாரோ அதை விட 10 times அதிக எனர்ஜியோடு இருக்கார். உதய் சார் இஸ் அ டைனமிக் திராவிடியன் லீடர். அவருக்கு ஒரு கரெக்டான கன்விக்ஷன் இருக்கு. அதனால அவர் ஆக்ரோஷமாக பேசணும், சினிமா டைலாக் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவரோட ஸ்டைலில் அவர் அமைதியாக பேசினாலே போதும். பெண்களுக்கு தேவை பட்டு துணி கிடையாது, பெண்களுக்கு தேவை பவர். அந்த பவர் எப்படி வருதுன்னா எஜுகேஷன் மூலமாக தான் வருது. பெண் கல்விக்கு உயிர் கொடுத்தவர் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணா. எங்க அன்பில் மகேஷ் அண்ணா இஸ் நாட் ஜஸ்ட் அ லீடர், he is a leader who helps women lead by educating them. உதய் சாரை பற்றி இன்னொரு விஷயம், நம்ம திமுகவின் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி நம்ம உதய் சார். என்னோட சேகர் பாபு ஐயாவை பற்றி நிறையா பேசலாம். அரசியலை தாண்டி எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளை அவர் எப்படி பார்த்துக்கிறாரோ நம்ம எல்லாரையும் அவர் அப்படிதான் பார்த்துக்கிறார். உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னுடைய நண்பர், என்னோட தமிழின் பிரசன்னா அண்ணாவுக்கும் சுதாகர் அண்ணாவுக்கும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா மேம்க்கும் என்னுடைய நன்றி. சிஎம் சார் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு காரணம் இல்லாமல் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நம்மளை விட ஒரு குட்டியாக ஒரு 3.5% அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிஎம் சாருக்கு ஒரு அடியாள் இருக்கிறார். அந்த அடியாள் சோஷியல் மீடியாவில் ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். சரி, அது ஓகே, அது கூட மன்னிச்சிடலாம்.
அந்த அடியால் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் சினிமா கனவுகளோட சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையாக வர ஏழை பெண்கள்கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்காரு. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. அதில் ஒரு பெண் என்னோட பேஷண்ட். அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் எப்போதுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அந்த பொண்ணு இப்போ கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போய் திரும்பவும் கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஷீ இஸ் மென்டலி இல். ஒரு பெண்ணுக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம் அந்த பெண்ணோட தன்னம்பிக்கையை அழிக்கிறது தான், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைக்கிறது தான். சிஎம் சார், we need justice for that Dalit girl. We need justice for all the women who are abused on social media by your gang. We need justice for the 50 women in Salem. நாங்கள் ஆளுங்கட்சி கிடையாது, ஆனால் யாரோட வாழ்க்கையும் அழிக்கிற கட்சியும் கிடையாது. நான் இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் அடியால் நாளைக்கு அவரோட சோஷியல் மீடியா மாஃபியாவை வச்சு என்னை ரொம்ப கேவலமாக பேசுவார். அவர் என்னை என்ன வேணாம் பண்ணலாம். ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்னோட அட்ரஸ் கொடுத்தேன், அவர் மறந்துருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், என்னோட அட்ரஸ் நம்பர் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம். மரியாதைக்குரிய சிஎம்மோட அடியால் அவர்களே, தாராளமாக வீட்டுக்கு வாங்க. எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். வாங்க பார்ப்போம். கேள்விகள் தொடரும். சிஎம் சார், வெல்வோம். நாளை நமது. நன்றி, வணக்கம்.